ஹைடா அன்லவ்விங் ஹஸ்பண்ட் ஒன்று பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். அப்புறம் மாஃபியா, நான் இன்னும் அந்த சேனல் பக்கமே வரல. லாஸ்ட்டாக நான் நீங்கள் மெசேஜ் பண்ண மாட்டேன்றீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்திருப்பேன். அதுலேருந்து மெசேஜ் எனக்கு அந்த சேனல் எனக்கு பார்க்கவே பிடிக்கல. அதனால் நான் அந்த பக்கமே வரல. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் தான், மீதி டைமில் அந்த இதுக்கு போகவே மாட்டேன். நான் எனி டைம் இதில் தான் இருக்கேன். பட் லாஸ்ட் பார்ட் பார்த்துட்டு எல்லோரும் எனக்கு கழிவு ஊற்றிருப்பீங்க. நல்லா ஃபீல் ஆகுது. பிகாஸ் இந்த சேனலில் வந்து அதை தான் கேட்குறீங்க, இன்ஸ்டாலேயும் வந்து அதை தான் கேட்குறீங்க. எனக்கு தெரியும் வீக்கு ஒயனுக்கு ஒரு குட் லவ் பார்ட் இதுவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஜேகேக்கும் ஒயனுக்கும் வந்திருக்காது, எனக்கு அது ஃபீல் ஆகுது. நான் அதுக்கு சரியாக கொடுக்கல. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இவங்களோட லவ் பார்ட்டை நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ அது முடிஞ்சிருச்சு, அது அப்படியே விட்டுலாம். அவ்வளோதான். வேணும்னா நான் டைம் இருந்தால் ஒரு அதுக்கு ஒன் ஷாட் கூட ட்ரை பண்ணுறேன். வேணும்னா லவ் வர மாதிரி ஜேகேக்கு ஒயனுக்கு ஒரு ப்ராப்பராக நான் ஒரு இதுவே கொடுத்துருக்க மாட்டேன் ஜேகேக்கும் ஒயனுக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நான் க்ரியேட் பண்ணுறேன். பட் அந்த மாஃபியா அதோட முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், மாஃபியா அவ்வளோதான். ஸ்பெஷல் பார்ட் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த 3 ஷாட்னு ஒன்று சொல்லியிருப்பேன் இல்லையா, அது ஜேகேக்கும் ஒயனுக்கும் அது மாஃபியா கிடையாது. மாஃபியாவோட கனெக்டே ஆகாது, அது வேறு ஸ்டோரி. அது போடுறேன், கொஞ்சம் லவ்லியாக வரும்னு நினைக்கிறேன். நான் மாஃபியா எதுக்கு நான் ஜேகேவோட பாட்டு கட் பண்ணேன்னா, ரொம்ப ரக்கடாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போல்லாம் நான் ஜேகேவை ரொம்ப சாஃப்டாக தான் காட்டுறேன். ஜேகே ரொம்ப ரூடாக இருக்க மாதிரி அப்படி இருக்கு. ஆல்ரெடி ரொம்ப கதறீங்க. என்னென்னா வந்து ஒயனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கே வளருது பாருங்க. செல்ஃப் ரெஸ்பெக்டா அது இல்லை, அப்படி சம்திங் ஜேகே டாமினேட் பண்ணுறான் அப்படின்னு நிறைய வருது. மாஃபியா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் அன்லவ்விங் ஹஸ்பண்டே வந்து மாஃபியாவை கம்பேர் பண்ணும்போது அன்லவ்விங் ஹஸ்பண்ட் ஐயோ ஏன் அப்படி கொள்ளதுன்னு தெரியல. இந்த வீடியோஸ்லலாம் வந்து மாஃபியாவை கம்பேர் பண்ணேன், ஏதோ லைட்டாக தெளிச்சு விட்ட மாதிரி தான். மாஃபியாலலாம் ஜேகே பார்த்து போட்டேன்னா அவ்வளோதான் போல நீங்கள். அதனால் அது வேணாம், நம்ம ஜேகேவை சாஃப்டாகவே இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதை நான் ஃபோர்ஸ் மேரேஜ் 2ல் சீசன் 2லேயே நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். ஜேகேவை இதுக்கப்புறம் நம்ம சாஃப்டாக தான் காட்டணும் அப்படி சொல்லிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த 3 ஷாட்டில் சாஃப்டாக காட்ட பார்க்குறேன். ஹிடன் மேரேஜ் மாதிரி ஒன்று ரைட் பண்ணி வச்சுருக்கேன், நான் போடுறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போவே உங்களை பார்த்தா ஏன் கை பிடிச்சா பெடுக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறான். நீங்கள் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் கை பிடிச்ச பெட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து உட்காருங்கவே, டென்ஷன் ஆக்காதீங்க அப்படி சொல்லிட்டு வியை பார்க்குறீங்க. அவனுக்கு அவன் தம்பி தங்கச்சி ரொம்ப பிடிக்கும். பட் வி அவனை அடிச்சிருக்கான் அப்படின்னு தெரிய வரப்போ கண்டிப்பாக நம்ம மேலே கோப்படுவானா அப்படி ஒரு பயம் உங்களுக்கு இப்போ இது ஸ்டார்ட் ஆகுது. அது வீக்கு நல்லா ஃபீல் ஆகுது. அவன் வயன் சொல்லுங்க வே நம் வேணுட்டு பண்ணல சொல்ல வந்தது அப்படியே ஸ்டாப் ஆயிட்டீங்க. நீங்கள் வேணுட்டு தான் பண்ணீங்க. வீக்கிட்ட போய் சொல்லக்கூடாது. வே வே நான் சொல்கிறத பொறுமை கேட்குறீங்களா? நீ எதுவும் பேசல. வயன் பசிக்குது, வெயிட் பண்ண. அவனே பார்த்துட்ருக்கீங்க. இந்த நேரத்தில் நார்மலான வீயாக இருந்தா இங்கே ஒரு கலவரமே நடந்திருக்கும், என் தம்பி ஏன் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி. பட் வீயை பார்க்க பசிக்குது டி, ஃபீட் பண்ணலையா? தோ பரம்பி அப்படின்னு நார்மலாக எழுந்து உட்காந்து ஒரு ஸ்மைலோட அவனுக்கு எடுத்து எல்லாத்தையும் ஊற்றி விட்டுங்க. ஃபஸ்ட்டு அழுதுட்டு உங்கள் கையெல்லாம் அவ்வளோ ஷேக்காக இருக்கும், அப்படி தான் நீங்கள் ஊற்றி விட ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் இப்போது சிரிச்சுட்டே ஒரு ஸ்மைலோட இதுக்கப்புறம் அவன் பக்கம் கூட வர மாட்டான். நல்லா அடி வாங்கிட்டு போனான். இது அவனுக்கு வேணும் தான், அவன் இதுக்கு டிசர்வ் தான், வேணும் தான் அப்படின்னு ஒரு ஸ்மைலோட வீக்கு எடுத்து ஃபீட் பண்ணிட்டே இருக்கீங்க. அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க இல்லையா, அது அவனுக்கு பிடிச்சிருக்கு.
உங்கள் கண்ணு அதில் இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்திருப்பீங்க. தண்ணி வந்துட்டு இருந்திருக்கும் நான் ஸ்டாப்பாக. அது அவனுக்கு ஏன்னு தெரியல, கஷ்டமாக இருந்திருக்கும். பட் இப்போ உங்களை பார்க்க அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த ஃபேஸில் ஒரு ஸ்மைல். அதோடவே அவனுக்கு எடுத்து ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. சூடு ஆறி போச்சுன்னா அது சாப்பிட மாட்டான். அகெயின் அவனுக்கு ஹீட் பண்ணி கொண்டு வரணும் சாப்பாட்டை. பட் ஆறி போச்சு, ஆனாலும் நீங்கள் ஃபீட் பண்ண அவன் சாப்பிட அப்படி அங்கே போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் அதெல்லாம் முடிச்சுட்டு பிளேட்லாம் கொண்டு போய் கிச்சனில் போட்டுட்டு நீங்கள் ரூமுக்கு வரீங்க. படுத்துட்ருக்கான் எப்பவும் போல் ஒரு ஸ்மைலோட. பக்கத்தில் வந்து படுத்துட்டு அவன் ஷர்ட்டை இறுக்கமாக பிடிக்கிறீங்க. வீக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் தூங்குறான் அப்படின்னு நினச்சி தானே இதெல்லாம் பண்ணுறீங்க. கண்ணு மூடி படுத்துட்ருக்கான். பட் இன்றைக்குமே தூங்கலை. நீங்கள் வருவீங்க, ஏதாவது சொல்வீங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த அப்படியே படுத்துட்ருக்கான். நீங்கள் அவகிட்ட வந்து அவனை ஹக் பண்ண மாதிரி அப்படி படுத்துட்டு ஆஃப்டர்நூன் அவன் சொல்லியிருப்பான் இல்லையா, அதெல்லாம் சொல்கிறீங்க. சைலண்ட்டாக நின்று அதாவது படுத்துட்டு நீங்கள் சொல்கிறத இப்போ தான் கேட்க ஸ்டார்ட் பண்ணுறான். இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் சொல்ல சொல்ல அவனுக்கே கடுப்பாக இருக்கும். அது காதலையும் வாங்க மாட்டான். கடுப்பில் திட்டிட்டு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பண்ணிட்டு அவன் ஒரு கட்டத்தில் தூக்கவே ஆரம்பிச்சிருவான் நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணான். பட் இப்போது காது கொடுத்து கேட்டுட்ருக்கான். ஆஃப்டர்நூன் அப்போ கால் பண்ணாருவே. நான் எங்கே இவனா யாருன்னா பார்த்தானா ப்ராப்ளம் ஆகிட போதுன்னு ஃபோன் எடுத்துகிட்டு பின்னாடி போனேன்னா அவன் அவன் வந்து என்கிட்ட எப்படி திரும்ப மிஸ்பிஹேவ் பண்ணுறான். எனக்கு கோவந்துருச்சுவே. நான் அவனை அழைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தேன். அவங்க பின்னாடி வந்தேன். நீங்கள் எதுக்கு கோவமாக இருந்தீங்கன்னு தெரியல. ஃபுட் கொடுத்தா நீங்கள் கோவம் ஆகிடுவீங்கன்னு ஃபுட் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இருந்தோம். நீங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுமே ரூமுக்குள்ளே வர இங்கே இங்கே கை வைக்கிறான், இங்கே டச் பண்ணுறான், இங்கே கிஸ் பண்ணுறான். எனக்கு எனக்கு பிடிக்கலவே. எனக்கு அருவெறுப்பாக இருக்காவே. நான் அவனை தள்ளி விட்டேன். என்னால் முடியல அவனை தள்ளி விட முடியல. அவன்கிட்ட சொல்கிறேன், வீக்கிட்ட சொல்கிறேன், என்கிட்ட இப்படி நடந்துக்காதுன்னு சொல்கிறேன். அவன் என்ன தெரியுமா சொன்னான், நீ சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான் அப்படி சொல்கிறான். நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்க தானே? நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இதெல்லாம் யார்கிட்ட சொல்லுவேன்? என் புருஷன் நீங்கள் தானே. நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டிய இதெல்லாம் அவன் அவன் டெஸ்ட் பண்ணுறான். அதுவும் உங்கள் கண்ணு முன்னாடி. எனக்கு எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? யார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல், சொல்லாமல் இருக்கவும் முடியாமல், அவன் டெஸ்ட் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணவும் முடியாமல், தள்ளி விட முடியாமல், என் சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பாங்க. சரி, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏமி உங்கள் முன்னாடி அவனை டெஸ்ட் பண்ண விட்டீங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் அழுது பேச ஃப்ரீஸ் ஆகிட்டா. எவ்வளோ நாள் ஏன் வயந்த மிஸ்பிஹேவ் பண்ணிட்டுருக்கான். நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை வாட்டி பார்த்துமே நம்ம வயனை தப்பாக நினச்சிருந்துருக்கோம். சாருக்கு அது இப்போ தான் ஃபீல் ஆகுது. அமைதியாக படுத்துட்ருக்கான். தப்பு பண்ணிட்டோம் அப்படி அவனுக்கு தோணுது. வீக்கு உங்கள் மேலே இருக்க ஒரு கோவமே. கல்யாணம் பண்ணிட்டு அவன் தம்பி கூட அஃபேரில் இருக்கீங்க, அதுதான் அவனுக்கு கோவம். மற்றபடி உங்கள் மேலே அஃபெக்ஷன்லாம் அவனுக்கு நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறத கேட்டு அப்படியே உடைஞ்சிட்டான். கண்ணுக்கு தண்ணி வருது. நம்ம கண்ணு முன்னாடி இத்தனை வாட்டி நம்ம பொண்டாட்டிய அவன் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளோ நாள் நம்மளுக்கு இது கூட தெரியாமல் அவளையே பிளைம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அப்படி வீக்கு இப்போ தான் ஃபீல் ஆகுதா? நீங்கள் இது இது போதுமே. இதுக்கப்புறம் அவன் என் கிட்டே வரமாட்டான், நான் இருக்க பக்கமே வரமாட்டான். இன்னும் ஒன்று, ஏதோ திருட வந்திருக்கான் அப்படி சொல்லி தான் நீங்கள் அவனை அடிச்சிங்க. பட்
என் பொண்டாட்டி மேலே எந்த கை வச்ச நீங்கள் அடிச்சிருந்தீங்கன்னா எனக்கு அப்போவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். பரவாயில்ல, இதெல்லாம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அகைன் என்னதான் ப்ளைம் பண்ணுவீங்க. அவனுக்கே ஒரு மாத்திரை இருக்கு. இதை மட்டும் அவன் பார்க்கலனா கண்டிப்பாக அவன் உங்களை தான் ப்ளைம் பண்ணியிருப்பான். பிகாஸ் ஸ்டார்டிங்கில் அவன் உங்கள் மேலே தான் ஏதோ தப்பு இருக்க மாதிரி அவன் ஜோன்கிட்ட சொல்லணும், கேமராவில் கேப்சர் ஆகிருக்கும் அப்படிலாம் நிறைய திங்க் பண்ணியிருப்பான். ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு அமைதியாக இருக்கான். அவனுக்கே புரியுது இது போதுமே, எனக்கு இப்போ எப்படி தூக்கம் வரும் தெரியுமா, எனக்கு நான் நல்லா தூங்குவேன் அப்படியே சொல்லிட்டு கண்ணு மூடி நீங்கள் தூங்க ஆரம்பிக்கிறீங்க. பட் எங்கள் வீக்கு தூக்கமே வரல. தப்பு பண்ணிட்டோம். இவ்வளோ நாள் அவள் பேசும்போது நம்ம கேட்டுருக்கோம், அவளை நம்ம புரிஞ்சுத்துருக்கணும். நம்ம தள்ளி வச்சுட்டோம், அவளை ஃபீல் பண்ணாமல் விட்டுட்டோம், அவளை நம்பாமல் விட்டுட்டோம் அப்படின்னு உங்களை இறுக்கமாக ஹக் பண்ணுறான். அவனுக்கு அவ்வளோ ஃபீல் ஆகுது. உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறேன். சாரிடி பொண்டாட்டி, சாரிடி அப்படி சொல்லிட்டே தூங்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறான். நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஃபேஸுக்கு பண்ணி சாரிடி பொண்டாட்டி அப்படிங்கிறான். நல்லா கண்ணு மூடி அப்படி தூங்குறீங்க. உன்னை புரிஞ்சுக்காம போனது ஏன் தப்பு ஐம் சாரி வயன் அப்படியே சொல்லிட்டு அவங்க லிப்ஸில் வந்து லேசாக பச்சைக்கு வைக்கிறான். எங்கள் ஆன்ட்டி ஜானை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவனுக்கு அங்கங்கே அடிபட்டிருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஜான்கிட்ட ஏன்டா அவன் ரூமுக்கு போனேன், எத்தனை வாட்டி சொல்கிற இந்த ஒயின் பின்னாடி போக்காதன்னு. அவள் டியாங்கோட ஒய்ஃபுடா அப்படி அவங்க சொல்ல ஜானுக்கு பேசவே முடியல. அந்தளவுக்கு வாயில் அடிச்சிருக்கான். பேச முடியல, கையை கூட இது பண்ண முடியல. ஒரு கையை அப்படி நல்லா முறுக்கி விட்டுருப்பான். அந்த மாதிரி அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஆன்ட்டிக்கு செம்ம கோபம். நீங்கள் சிரிச்சிட்டு அவன் அடிக்கிற வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அது வந்த உடனே ஆன்ட்டி பார்த்த உடனே அவங்களுக்கு செம்ம கோபம் வருது. இல்லை ஹிம்னா, நீ ஜானை பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஆன்ட்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே இப்போ பிள்ளை குக் பண்ணிட்டுருக்கீங்க. ஆன்ட்டி கிச்சனுக்குள்ளே வராங்க. ஆன்ட்டியை பார்க்குறீங்க. ஆன்ட்டி நீங்கள் கூப்பிட்றீங்க, அவங்கள பார்க்கவே மாட்டேன்றாங்க. ஆன்ட்டி ஒரு நிமிஷம், அவங்கக்கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க. ஆன்ட்டி என்னை புரிஞ்சுக்கிட்டது நீங்கள் மட்டும்தான், என் மேலே அவ்வளோ கோப்படுறீங்க அப்படின்னு சொல்ல திரும்பி உங்களை பார்த்தோம். என்னாச்சு? இல்லை அப்படி சொல்லிட்டு ஜான் பண்ணதை சொல்ல இப்போ புரியுது. அவங்க சாரி இருக்கட்டும் ஆண்டி, இதில் நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க, என் மேலே கூப்பிடாதீங்க ஆண்டி. இல்லை எனக்கு புரியுது, சாரி அப்படிங்கிறாங்க. ஓகே ஆண்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்கள ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்களும் சிரிச்சுட்டே முதுகுரை பண்ணி விட இந்த டைம் உங்களுக்கு கோவத்துது. நீங்கள் அங்கே வந்து வாமிட் பண்ணுறீங்க. ஆண்டி பார்த்துட்டு ஏன் அடிக்கடிக்கு நீ வாமிட் பண்ணிட்டு இருக்க, நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், என்னாச்சு அப்படி கேட்க நீங்கள் இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட மறைக்க முடியாதுன்னு. இல்லை ஆண்டி, நான் வீக்கிட்ட ஃபஸ்ட்டு நான் தான் சொல்லணும்னு நினச்சேன், வீக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேன். பட் நீ கேட்குற மைண்ட் செட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஆண்டி அப்படியே சொல்ல ஆண்டிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. என்னடா இப்போ சொல்கிறத? உன் ஃபேஸு ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. என்னாச்சு, வீட்டுக்கு சொன்னியா? இது இவ்வளோ பெரிய ஹாப்பியான விஷயம், இது நான் ஸ்வீட்டாக அதெல்லாம் குக் பண்ணுறேன் அப்படியே சொல்ல. இல்லை நான் அவன்கிட்ட சொல்ல ஆண்டி. ஏன் அவன்கிட்ட சொல்லலை? அவனை கூப்பிடு, நான் சொல்கிறேன் அவன்கிட்ட. ஆண்டி ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுறீங்க. அவங்கள நிற்கிறாங்க. உங்களுக்கே தெரியும்ல, ஜெயாவை லவ் பண்ணுறாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு. யார் சொன்னா? அப்படிலாம் எதுவுமே கிடையாதே. இல்லை அது சொல்லிட்டுருக்காரு. அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக அவர்கிட்ட கேட்க வேண்டாம், என்கிட்ட சில டாக்குமெண்ட்லாம் சைன் வாங்கிட்டாரு. டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கினானா? என்ன டாக்குமெண்ட்டு? அதுவா
அது அவருக்கும் பாப்பாவுக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜூன் என்னென்னலாம் சொல்லியிருப்பனோ அந்த பாயிண்ட்லாம் எடுத்து சொல்ல ஆன்ட்டிக்கு ஷாக்கிங்காக இருக்கு. இது எப்போ நடந்ததோ, வீட்டில் நான் இருக்கேன், என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலை. என்ன ஆண்டி விடுங்க, அவரே எல்லாம் டிசைட் பண்ணுறது தான். இதுக்கப்புறம் இதை கொண்டு போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன்னா அகெயின் ஸ்டார்ட் பண்ணுவார், கம்பெனிக்காக இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் கேட்க வேணாம். எப்படியோ அவர்கிட்ட சொல்ல போகிறது கிடையாதா. நான் அவருக்கு குணமாயிடுச்சுன்னா எங்கிறது கண்டிப்பாக நான் போயிடுவேன். என்னமோ தெரியல, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அப்படி சொல்ல உங்க ஹக் பண்ணிட்டு, நீ இதுக்கப்புறம் எங்கே தான் இருக்க போகிற, எப்படி அவன் ஜெவா கல்யாணம் பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் லைட்டாக ஸ்மைலோட, அதெல்லாம் விடுங்க ஆண்டி, நானே ஆல்ரெடி எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கேன், நீங்கள் கோவப்பட வேண்டாம் அப்படின்னு அவங்கள கோம் பண்ணுறீங்க. சரி, நிறைய தண்ணி குடி, அப்புறம் உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, நான் குக் பண்ணி கொடுக்குறேன். நீங்களும் தலையாட்டுறீங்க. சரிப்போ ரெஸ்ட் எடு. எல்லாட்டி ஏக்கு காஃபி கொண்டு போகணும். எது எப்படியும் அவனை நீ நல்லா தான் பார்த்துக்கிறேன். உன்னை அவன் ரொம்ப மிஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அவனுக்கு எங்கே தேடினாலும் கிடைக்கவே மாட்டாங்க. ஏன் அந்த முட்டாளுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு தெரியல. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, சரிப்போ எதையோ பண்ண அப்படிங்கிறாங்க. நீங்களும் கிச்சனுக்குள்ளே வந்து அவனுக்கு காஃபி போட்டுட்ருக்கீங்க. ஆண்டி சேர்த்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஜெயாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அவன் லவ் பண்ணுறான் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஓடுது. அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. உங்ககிட்ட இவ்வளோ நேரம் சிரிச்சு அப்படி பேசியிருந்துருப்பாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு டோரு க்ளோஸ் பண்ணி லாக் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க ஃபேஸ் அப்படியே ஈவலாக சேஞ்ச் ஆகுது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? இருக்கக்கூடாதே, அது எப்படி என்ன கேட்காம நீ ப்ரெக்னென்ட் ஆன? இப்போ நான் உன் வயிற்றில் இருக்கிறதும் கொலை பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. அவங்க ரூமில் பெருசாக அங்கிள் ஃபோட்டோ, அதாவது வியோட அப்பா ஃபோட்டோ, வியோட தாத்தா ஃபோட்டோ அப்படின்னு 2 இருக்கு. வி தாத்தா ஃபோட்டோ கிட்ட போயிட்டு ஒன்றை கொலை பண்ண கிட்டத்தட்ட எனக்கு 10 இயர்ஸ் ஆச்சு. ஏன்னா டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குன்னு வாயிலேருந்து வர வைக்க எனக்கு 10 இயர்ஸ் ஆச்சு. ஒரு வழியாக ஒன்று போட்டு தள்ளிட்டா எல்லாம் என் புருஷனுக்கு வரும், புருஷனுக்கு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னன்னா, நான் பொண்டாட்டியே இல்லையாமே. அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் பொண்டாட்டின்னு சொன்னான். அவ்வளோதான், நான் ஸ்டார்டிங்கில் போட்டு தள்ளிட்டேனே. செத்து போனவன் எப்படி பொண்டாட்டி ஆக முடியும்? ஒன்ட்டெல்லாம் வாயை திறந்து கேட்ட வெள்ளிக்கக்கா தானே. நெக்ஸ்ட்டு அவனையும் போட்டு தள்ளேன். செத்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம தாண்டா அந்த கிம் குரூப்கே ஓனர் நினைச்சான். நீ முளைச்சி வரான். ஹே எத்தனை பேர் தான் போட்டு தள்ளுறதுன்னு அவனை போட்டு தள்ள பார்க்குறான். முறையில் 4 அட்டம்ப்டும் முடியல. 2 நாளுக்கு முன்னாடி பார்க்கில் கூட ஒரு அட்டம் நடந்துட்டோம். ஆனால் குத்துக்கல் மாதிரி வந்து உட்காந்துட்ருக்கான். அனுப்புனவனுங்க எங்கே போனானுங்கன்னு கூட தெரியல. அதனால அவன் பொண்டாட்டி கையிலேயே டெய்லி அவனுக்கு ஸ்லோ பாய்சன் வச்சிட்ருக்கேன். அது அந்த ஒய்யனுக்கே தெரியல. டெய்லி அந்த தான் எடுத்துகிட்டு போயிட்டு பொறுப்பாக எடுத்து போயிட்டு வீட்டுக்கு கொடுத்துட்ருக்கான். மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபுட்னால தான் வீக்கு சைடு எஃபெக்டாக கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ 15 டேஸாக அதை ஃபுட் பாய்சன் வீக்கு போயிடுச்சா. இன்னும் ஒரு 15 டேஸ் தான் இருக்கு. கொடுத்தா கண்டிப்பாக அவன் செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த கிம் குரூப்புக்கே நான் தான் ஓனர் நினச்சா புதுசாக ஒன்று முளைச்சி வருது. வீயோட பையன் சொல்லிட்டு ஒயன் வயிற்றுக்குள்ள. இப்போ நான் அதையும் கொள்ளணுமா? சொச்சோ, சின்ன குழந்தைய கொண்டா அந்த பாவம் நம்மளுக்கு தானே. சே நான் பிளான் பண்ணதே வேற. வி சாகணும், அதுவும் நம்ம எதுலேயும் மாட்டாமல்
ஆல்ரெடி வி அப்பா செத்ததுக்கு எல்லாரும் என்னதான் டவுட் பட்டுட்டு இருக்காங்க. வி சாகணும் தான், பட் எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. வயன் வியை போட்டு தள்ளிட்டா வயன் உள்ளே போயிடுவா. இப்போ இந்த குக்கிங் குரூப்புக்கு நான் தான் ஓனர். அப்படி உட்காரலாம் நினச்சா புதுசாக ஒன்று முளைச்சி வருது. இப்போ நான் அதையும் போட்டு தள்ளணுமா? இல்லை 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 இல்லை, எனக்கு புரியல. வீசத்தா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் எல்லா டாக்குமெண்ட்டும் போய் சேரும். அப்படி இருக்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எது கொள்ளணும்? வீயை கொள்ளணுமா இல்லை வயிற்றுக்குள்ளே இருக்கிறது கொள்ளணுமா அப்படின்னு ஃபோட்டோவை பார்க்குறா. நீங்கள் சொல்ல மாட்டீங்களே, ஏன்னா நீங்கள் செத்து போயிட்டீங்க. சரி ஓகே, எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்க்கு முன்னாடி ஒரு ரோஸ் ஃப்ளார் இருக்குது. ஃப்ளார் எடுத்துகிட்டு வீயை போட்டு தள்ளணும். இல்லை இல்லை, வயிற்றுக்குள்ளே இருக்க பேபியை போட்டு தள்ளணும் அப்படின்னு ஒன்று ஒன்றா அதோட இதழெல்லாம் பிச்சு போட்டுட்டே வி இல்லை வியோட பேபி, வி இல்லை வியோட பேபி அப்படி சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பிச்சு போட்டுட்டே சொல்லிட்டே இருக்கா. ஃபைனலாக ஒரே ஒரு இதழ் அதை கையில் பிடிங்கிட்டு சஸ்பென்ஸ், நாளைக்கு நீ உயிரோட இருக்க மாட்ட அப்படின்னு அந்த ரோஸ் பெட்டல்ஸை கீழே போடுறா.